ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஸ்டப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 எக்ஸல் ட்ரிக்ஸ், ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான 10 எக்ஸல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 ஃபார்முலாஸை, ஷார்ட்கட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா, ஒரு ஃபாஸ்ட் பேஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஜஸ்ட் ஈஸியாக கீபோர்ட்லேயே நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வாத்தியார பாக்காதே கத்துக்கிறேன். நான் ஏலக்காய்வேன், அது ஏகலே சரி, ஏதோ ஒன்னியா வழியோடே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாம்பிள் எக்ஸல் ஃபைல் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை பாருங்கள், இது ஒரு சாம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இதில் உள்ள டேட்டாஸை ஜஸ்ட் மீன் பண்ணாதீங்க, ஓகேங்களா. அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. நான் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்காக எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காலமில் நேம் எடுத்திருக்கேன், செகண்ட் காலமில் டோட்டல் எடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ்னு ஒரு காலம் எடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்து ரேங்க்னு ஒரு காலம் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இந்த டேட்டாவை நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஓகேங்களா. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறது தான் இது எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் 1, ஓகேங்களா. நம்பர் 1 என்னென்னா பேஸ்ட் வேல்யூஸ், ஓகேங்களா. ஸோ வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல உங்கள் கர்சரை, உங்களோட டேபை வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த செல்லில் நான் இப்போ வச்சுட்டேன். இப்போது அவங்க கர்சர் கீ ப்ளஸ் பண்ணிவிட்டு S+V, ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வேல்யூஸாக பேஸ்ட் ஆயிரும். அதாவது நீங்கள் உள்ளே ஏதாச்சும் ஃபார்முலாஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டில், அதாவது வேல்யூஸாக மட்டும் பேஸ்ட் ஆயிடும். பார்த்தீங்களா, பர்சன்டேஜ்ங்கிறது 23%ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூவாக பேஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன சம் போட்டினாலும் மைனஸ் போட்டினா கூட அது வேல்யூஸாக அப்படியே பேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பேஸ்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் செலெக்ஷன், ஓகேங்களா. ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஃபைலை, ஒரு செல்லை இல்லைன்னா ரோவை இன்சர்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு கர்சரை நான் ட்ராக் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அந்த கீழே கர்சர் வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணேன்னா அப்படியே பாருங்கள் இன்சர்ட் ஆகிடுச்சா. எங்கே நான் இப்போ எதை நான் சேஞ்ச் பண்ணணும் அது அப்படியே எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டில் உள்ளது லாஸ்ட்டில் வந்துருச்சு. நான் எங்கே இன்சர்ட் பண்ணோம் அது இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காப்பி செலெக்ஷன், ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணோம், இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும், அதாவது செகண்டும் ஃபோர்த்தும் ரோவும் காப்பி இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் ட்ராக் பண்ணி நம்ம ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் சம், ஓகேங்களா. நீங்கள் சம்முக்கு வந்து ஃபார்முலா போடாமல் ஈஸியாக அப்படி சம் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா Alt = ஓகேங்களா, Alt = சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதுக்கு மேலே உள்ள வேல்யூஸ் எல்லாமே சம் பண்ணிடும், ஓகேங்களா. அதுக்கு மேலே என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே ஆட்டோ சம் பண்ணிடும். ஸோ அதுதான் குயிக் சம் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டேட் அண்ட் டைம், ஓகேங்களா. ஸோ டேட் அண்ட் டைம், ஃபஸ்ட்டு டேட்டுக்கு என்னென்னா கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் டேட் அப்படியே பேஸ்ட் ஆகிடும். அதுக்கு உங்கள் சிஸ்டம் டேட் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் பார்க்க போகிறோம். டைமுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா அப்படியே அவங்க டைம்ஸ் அவங்க எக்ஸலில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டேட் அண்ட் டைம் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் ஜூம் இன் ஜூம் அவுட், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வேறு வியூ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள் தான். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸில் சென்டர் கீயை ட்ராக் பண்ணாலே, அதாவது அப் அண்ட் டவுன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும், ஓகேங்களா. உங்களோட கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ட்ராக், அதாவது அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா, சென்டர் பட்டனை அப் அண்ட் டவுன் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ், அதாவது இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கீபோர்ட்லேயே நான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, மவுஸ் இல்லாமல் கீபோர்ட்லேயே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள், ஓகேங்களா. கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக கீபோர்டு வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோ சைஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஆட்டோ சைஸ் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ரோ வந்து எனக்கு பெருசாக இருக்குது, ஓகேங்களா, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்களா, சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நிறைய இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா கார்னரில் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லில் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து
எல்லாம் ஈவன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எத்தனை ரோஸ் ஆஃப் உங்களுக்கு டேட்டாஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆட்டோ சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஆட்டோ சைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் காலம் அண்ட் ரோஸ் யூஸிங் கீபோர்ட். ஓகேங்களா? இப்போ என்னன்னா செலக்ட் காலம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் என்டையர் காலம் செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் ரோவே வந்து செலக்ட் ஆயிரும். ஷிஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்டையர் ரோவே செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். இந்த பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஒரு பெரிய டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப 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 சேவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்ட் 2 பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.